பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை யாத்திரையை பீகாரில் தொடங்கியுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை யாத்திரையை பீகாரில் தொடங்கியிருக்கிறாரு. இந்த யாத்திரைக்கு எவ்வளவு கட்சியினர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் கலந்துருக்காங்க, எத்தனை நாட்கள் இந்த யாத்திரையை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. பீகாரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது மட்டுமின்றி மக்களவை தேர்தல் உள்ளிட்ட பல தேர்தல்களில் மோசடி நடைபெற்று இருப்பதாகவும், வாக்கு திருட்டு நடைபெற்றுள்ளது என்றும், வாக்காளர் பட்டியலில் மோசடி நடைபெறுகிறது எனவும் ராகுல் காந்தி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இது குறித்தெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கவும், வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பீகார் மாநிலத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர் விழிப்புணர்வு யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார். அந்த யாத்திரை இன்று துவங்கி இருக்கிறது. மொத்தம் 16 நாட்கள், 20 மாவட்டங்கள், 1300 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த யாத்திரை நடைபெற உள்ளது. இன்று தொடங்கிய இந்த யாத்திரை செப்டம்பர் 1ஆம் தேதி நிறைவடைய இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலே நடைபெறக்கூடிய யாத்திரையில் ராகுல் காந்தி பங்கேற்று தன்னுடைய பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுத்து செல்ல இருக்கிறார். முதல் நாளான இன்று சாசாராம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரோத்தாஸ் என்னும் பகுதியில் இருந்து ராகுல் காந்தியினுடைய இந்த வாக்காளர் விழிப்புணர்வு யாத்திரை துவங்கி இருக்கிறது. ஒரே வாகனத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பீகார் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் துணை முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் இந்த பேரணியில் பங்கேற்று பொதுமக்களை பார்த்து கையசைத்தவாறு உற்சாகமாக சென்று கொண்டிருக்கின்றனர். சாலையின் இரு மருங்கிலும் ஏராளமான பொதுமக்கள், காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். எப்படி மக்களவை தேர்தலுக்கு முன்பாக ராகுல் காந்தி மேற்கொண்ட பாரத் ஜோடோ யாத்திரை பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதோ, அதே போல ராகுல் காந்தியினுடைய இந்த யாத்திரையும் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தங்களுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான், மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தலை திருடியதோ அதே போல பீகார் சட்டப்பேரவை தேர்தலை திருட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதனை தடுத்து நிறுத்துவோம் என்று ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து கூறி வருகின்றனர். ஒரே மனிதர் ஒரு வாக்கு, 1 person 1 vote, இந்த தீமை மையமாக கொண்டுதான் தாங்கள் இந்த யாத்திரையை மேற்கொள்வதாகவும், இந்த கருத்தை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதே இந்த யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் என்று காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்து வருகின்றனர். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விவரங்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.